பேசுகின்றவனாக பாடுபடுகின்றவனாக இருக்க வேண்டும். ஆனால் கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்கிறது? ஜம்மியத்துல் உலமாவின் மீது அக்கறை கொண்டு பேசுகின்ற பிரதி அமைச்சர் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். கடந்த மாகாண சபை தேர்தலிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருந்த நீங்கள் நட்ட நடு ராத்திரியில் யாருக்கும் தெரியாது உடனடியாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்போடு இணைந்து கொண்டீர்கள். கேட்டதற்கு என்ன சொன்னீர்கள்? உலமாக்கள் சொன்னார்கள் நீங்கள் அந்த மாற வேண்டும் என்று. இன்று வரை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த உலமாக்கள் யார் என்று மேடையில் சொல்லுங்கள் என்று. இதுவரைக்கும் அந்த உலமாக்களை நீங்கள் சொன்னதே கிடையாது. அது மாத்திரமல்ல, தேர்தலில் ஜனாதிபதி அவர்கள் காத்தான்குடி மண்ணில் பிறந்த ஒரு மகனை முதலமைச்சராக ஆக்குவதாக வாக்குறுதி தந்துவிட்டார் என்று இந்த ஊரையே போட்டு பேட்டினீர்கள். தேர்தல் முடிந்தது, முதலமைச்சர் சண்டை நடக்கத் தொடங்கியது. என்ன நடந்தது? முதலமைச்சர் சண்டையில் இனவாதத்தை தூண்டினீர்கள். தமிழ் முஸ்லிம் கலவரத்திற்கு தூவமிட்டீர்கள். 680 எல்லையிலே மோசமான கலவரம் வெடித்து கிடக்கிறது. நமது மக்கள் நாயை சுடுவது போன்று சுட்டுக் கொல்லப்பட்டு கிடக்கிறார்கள். வியாபாரத்திற்கு போன மரக்கறி வியாபாரியின் தலையை தூக்கி வருகிறார்கள். ஊரே அல்லோல கல்லோலப்படுகிறது. காத்தான்குடி ஜம்மியத்துல் உலமாவும் அம்பாறை மாவட்ட ஜம்மியத்துல் உலமாவும் உங்களை சொல்கிறது, நீங்கள் மாகாண சபையிலே சத்திய பிரமாணம் செய்ய செல்லக்கூடாது. முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனை மீது அக்கறை இருந்தால் நீங்கள் இந்த பிரதேசத்தில் நின்று கொண்டு அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது கடற்கரை வீதியால் கள்ளத்தனமாக ஒலித்து ஓடிய நீங்கள் இப்பொழுது ஜம்மியத்துல் உலமாவின் மீது அக்கறை கொண்டு யாப்பை தூக்கி கொண்டு வந்து என்ன முகத்தோடு இந்த மேடையில் நின்று பேசுகின்றீர்கள் பிரதி அமைச்சர் அவர்களே? ஜம்மியத்துல் உலமாவை பற்றி பேசுவதற்கும் அதன் யாப்பை கையெடுப்பதற்கும் உங்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால், நட்ட நடு வீதியிலே நடத்தப்பட்டு கிடக்கின்ற ஜனாதாக்கள் மீது அக்கறை இருந்திருந்தால், எங்கள் பொருளாதாரத்தின் மீது அக்கறை இருந்திருந்தால், முஸ்லிம் சமூகத்தின் உரிமைகள் மீது அக்கறை இருந்திருந்தால், மாகாண சபை பதவியை தூக்கி எறிந்துவிட்டு இந்த சமூகத்தின் முன்னே வந்து நின்று ஒரு சாதாரண நகர சபை கதிரையிலாவது அமர்ந்து கொண்டு இந்த சமூகத்தின் தலைமைத்துவத்தை நீங்கள் ஏற்றிருந்தால் உங்களுக்கு பின்னால் நாங்கள் அணிதிரண்டிருப்போம். ஆனால் கதை விட்டீர்கள். என்ன கதை விடுகிறீர்கள்? 18 அமைச்சு, அதற்கு 18,000 அதிகாரங்கள், அதற்கு பின்னால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்று உங்கள் அமைச்சால் கிழித்தது என்ன? சாதித்தது என்ன? முஸ்லிம் சமூகம் கண்ட நன்மை என்ன? ஒன்றுமே கிடையாது. எனவே நான் கேட்க விரும்புகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே, தலைமைத்துவ பொறுப்பை கையில் எடுக்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சுன்னா என்பவற்றின் அடிப்படையில் உண்மையை சொல்லி நேர்மையாக சத்தியமாக சமூகத்தின் அத்தனை விவகாரங்களிலும் அக்கறை கொண்டவராக நீங்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் மாகாண சபையில் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது காத்தான்குடியின் எல்லையிலே இருந்த எல்லை பிரச்சனை வருகின்ற பொழுது சிவகீதா பிரபாகரன் என்ற அந்த மேயர் தன்னுடைய பொக்கட்டுக்குள் இருப்பதாக பேசிக்கொண்ட நீங்கள் ஒரு 20 அடி நிலத்தை தானும் முஸ்லிம் சமூகத்தின் உரிமையை பெற்றுத் தர முடியாது, பின்வாங்கி வந்து இப்பொழுது அந்த வளைவை கட்டிக்கொண்டு மார்பு தட்டுகிறீர்களே. காத்தான்குடி எல்லையை நிர்ணயிப்பதற்காக நகரசபை இந்த ஊரின் எல்லையை அளப்பதற்கு நகரசபையில் பணம் இல்லாது சம்மேளன பணம் 7 லட்சம் ரூபாயை கடன் வாங்கி அளந்து கொண்டு போகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய பொக்கட்டுகளில் வைத்துக் கொண்டிருந்த முதலமைச்சர் சிவகாந்தன் சந்திரசேகரன் அவர்களை, சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது. அளக்கப்பட்ட அந்த முயற்சியை முடக்கி வைக்கப்பட்ட நிலையில் காத்தான்குடியின் எல்லை எதுவென்று தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் உரிமையை எங்கே பெற்று தந்திருக்கிறீர்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தனையும்
காற்றில் பறக்க விட்டுவிட்டு இப்பொழுது வந்து இவர்களிடம் அதிகாரம் கிடையாது, ஆட்சிக்கு வந்தால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, அதிகாரத்தில் இருக்கின்ற எங்களால் தான் அத்தனையும் செய்ய முடியும் என்று பேசுகின்ற நீங்கள் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதே எதனை செய்தீர்கள் என்று கேட்கிறேன். முடியுமானால் அடுத்த முறையை சொல்லுங்கள். நீங்கள் கேவலம் இன்னும் ஒரு விடயம், உள்ளூராட்சி திருத்தச் சட்டம் மூலம் மாகாண சபைக்கு வந்த பொழுது அதனை எதிர்த்து ஒரு வார்த்தை தானும் பேசாத நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் ஒட்டுமொத்த அரசியல் பலமே கேள்விக்குறியாக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அபாயமும் மிகவும் சிக்கலான நிலைமையில் இருக்கின்ற உள்ளூராட்சி திருத்தச் சட்ட மூலத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை தானும் அறிக்கையிடாத நீங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு செய்ய இதனை போன்ற வேறு என்ன துரோகம் இருக்கிறது என்று நான் கேட்க விரும்புகிறேன். மதிப்புக்குரிய சகோதரர் முபீன் ஆசிரியர் அவர்கள் கடற்கரையில் நடந்த கூட்டத்தில் இது தொடர்பாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு தொடர்பாக பேசினாராம். அவருக்கு ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கடந்த நகரசபை தேர்தலிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமாக நீங்கள் வெளியிட்ட துண்டு பிரசுரத்திலே முஸ்லிம் சமூகத்தின் உரிமை கட்டித்தான் வரிக்கு வரி பேசியிருக்கிறீர்கள். அதற்கு அப்பால் எதுவுமே நீங்கள் பேசியது கிடையாது. அபிவிருத்தி செய்வதாக கூட நீங்கள் பேசியதில்லை. நீங்கள் பேசியதெல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைக்காக பேசப் போவதாக கடந்த நகரசபை தேர்தலிலே நீங்கள் வெளியிட்ட துண்டு பிரசுரத்திலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதிலே சொல்கிறீர்கள், பல பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் முஸ்லிம் சமூகத்தின் உரிமைக்காக நான் குரல் கொடுத்திருக்கிறேன், பாடுபட்டிருக்கிறேன் என்று. நீங்கள் அந்த மாகாண சபையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த உள்ளூராட்சி திருத்த சட்டம் மூலம் சபைக்கு வந்தது. என்ன செய்தீர்கள்? எதிர்த்து ஒரு வாக்கைத்தானும் அளிக்காத நீங்கள் இப்பொழுது முஸ்லிம் சமூகத்தின் உரிமை பற்றி பேசுகிறீர்கள். போன தேர்தலிலும் இதே உரிமைதான் இந்த மஞ்ச பேப்பரிலே அடித்து வெளியிட்டீர்கள். இந்த தேர்தலுக்கும் இப்படி ஒரு மஞ்ச பத்திரிகையில் தான் மீண்டும் நீங்கள் உங்களுடைய உரிமைகள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். 1987 ஆண்டு முதல் முஸ்லிம்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வருவதாக சொல்கின்ற நீங்கள் 2010 ஆண்டு உள்ளூராட்சி திருத்தச் சட்ட மூலத்தின் போது நீங்கள் இந்த சமூகத்தின் மீது உரிமையின் மீது அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும். அதனை செய்யாது விட்டு மீண்டும் இந்த சமூகத்தை வந்து நீங்கள் கதையடக்க வேண்டாம் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களின் உரிமைக்கான மிக பெரும் போராளியாக நீங்கள் மார்பு தட்டிக் கொள்கின்ற முஸ்லிம் சமூகத்தின் தானை தலைவர் என்று நீங்கள் எல்லாம் புகழ்ந்து தருகின்ற முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களையாவது கூட்டி வாருங்கள். அவரோடு நீங்கள் பேசுகின்ற உரிமைகளை பற்றி நாங்கள் பகிரங்கமாக வேளையில் விவாதிப்போம். இதுவரைக்கும் நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் உரிமை 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 என்று கட்டுகின்ற உரிமைகளை எதனை பெற்றிருக்கிறீர்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த காத்தான்குடியிலே 18 ஜிஎஸ் டிவிஷன்கள் இருக்கின்றன. சில கிராம சேவகர்கள் பிரிவுகளிலே 1000க்கும் மேற்பட்ட சனத்தொகை குடும்பங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சட்டப்படி 300 குடும்பங்களுக்கு ஒரு கிராம சேவகர் நியமிக்கப்பட வேண்டும். இந்த 25-30 வருட கால ஆட்சியில் அதிகாரத்தில் ஒரு கிராம சேவகர் பிரிவைத்தாலும் நீங்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு மிக பலம் வாய்ந்த ஒரு சக்தியாக பெற்றுக் கொடுத்திருந்தால் உங்களின் உரிமை போராட்டத்தில் நீங்கள் எதனையாவது சாதித்திருக்கிறீர்கள் என்று எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். கேவலம் ஒரு கிராம சேவகர் பிரிவை கூட பெற்றுக் கொள்ள முடியாத நீங்கள் உள்ளூராட்சி சட்ட மூலத்தை எதிர்த்து நீதிமன்றம் சென்ற எங்களை கிண்டல் அடித்து நக்கல் பண்ணி இவர்கள் எதற்காக போனார்கள் என்று பொய்யான பிரச்சாரங்களை செய்ய வேண்டாம் என்று மதிப்புக்குரிய சகோதரர் முபீன் ஆசிரியர் அவர்களும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். முடியுமானால் நீங்களும் உங்களுடைய தலைவரும் உங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் அதிவேற்புடமும் வாருங்கள், இந்த ஊரிலே மேடை போட்டு பேசி பார்ப்போம் நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள் என்று. இந்த சவாலையும் மதிப்புக்குரிய சகோதரர் மாகாண சபை உறுப்பினர் ULM முபீன் சார் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தலைமைத்துவம் என்பது
மிகவும் பெருமதியானதும் முக்கியமானதும். உணர்ச்சிவசப்பட்டு பேசுவது, ஆக்ரோஷமாக பேசுவது, யாருடைய மானம் மரியாதையிலும் கை வைத்து பேசுவது, பொய் வாக்குறுதிகளை சொல்வது, வரிக்கு வரி அல்லாவும் அல்ஹம்துலில்லாஹும் சுப்ஹானல்லாஹும் சொல்லிக் கொள்வது, இவைகளெல்லாம் இந்த சமூகத்தின் லட்சணங்கள் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் இருக்கின்ற முகமூடிகள் பற்றி எங்களுக்கு தெரியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை ஏமாந்து விடாதீர்கள். இத்தனையும் பேசுவது நாங்கள் எங்களுடைய கல்விகளுக்கும் அதிகாரங்களுக்குமாக அல்ல. அப்படி நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற வாக்குகளை எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் 18ஆம் தேதி இந்த ஊரின் நகர சபையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஆளும் தரப்பாக அமர்ந்து நாங்கள் பேசிய விடயங்களில் எதனையாவது செய்யவில்லை என்று ஆதாரபூர்வமாக, உண்மையாக, நியாயமாக, நேர்மையாக இந்த மக்கள் சமூகம் எங்களுக்கு எதிராக பிரேரணை கொண்டு வருமாக இருந்தால் அடுத்த நிமிடமே அத்தனையும் ராஜினாமா செய்துவிட்டு நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற உத்தரவாதத்தை இந்த மேடையிலே சொல்வதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஒரு பொழுதும் பிழையான வழிமுறைகளில் உங்களை வழிநடாத்தி வாக்குகளை பெற்று நாங்கள் ஒரு சத காசைத்தானும் இந்த மக்களின் பேரால் எங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்ல மாட்டோம். ஏனெனில் கடந்த பல ஆண்டுகளாக இந்த ஊரின் இன்ப துன்பங்களில், கஷ்டங்களில், பிரச்சனைகளில் கோடிக்கணக்கான ரூபாய்களை பல தொண்டு நிறுவனங்களிடமிருந்து பெற்று அல்லாஹ்வை பயந்தவர்களாக இந்த சமூகத்திலே செலவழித்து சேவைகள் செய்து இந்த சமூகத்தின் பிரச்சனைக்காக நாங்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வீடுகளுக்கு செல்கின்ற பொழுது எங்களுக்காக கண்ணீர் வடித்து பிரார்த்திக்கின்ற பல தாய்மார்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், பல குமர்கள் இருக்கிறார்கள், பல நோயாளிகள் இருக்கிறார்கள், எங்களுடைய உதவிகளை பெற்ற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டு பாருங்கள். ஒல்லிக்குளத்திலே இருக்கின்ற ஒரு சுனாமி வீடமைப்பு திட்டத்தின் ஒரு வீட்டை கொடுப்பதற்காகத்தானும் 50 ரூபாயாவது 50 சதத்தையாவது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை உறுப்பினர்கள் யாராவது பெற்றிருந்தால் அடுத்த பொதுக்கூட்டத்தில் அவர்கள் மேடையில் ஏறி சத்தியம் பண்ணட்டும். இந்த தேர்தலில் இருந்து நாங்கள் விலகிக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பிழையாக ஒரு 50 காசை கூட எங்களுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்வதற்காக, எங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்காக, எங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, எங்கள் குடும்பங்களின் சுகமோக வாழ்க்கைக்காக நாங்கள் இங்கு வந்து கேட்கவில்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து, மானம் மரியாதைகளை துச்சமாக மதித்து, எங்கள் குடும்ப கௌரவங்களை தூக்கி எறிந்துவிட்டு இந்த அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருந்தால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டி வரும். உலமாவாகிய நீ குர்ஆனை படித்து, சுன்னாவை படித்து, உலக வரலாற்றை படித்து, ஹுஸ்னி முபாரக் போன்ற மிக பெரும் கொடுங்கோலர்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவதை கண்ணுக்கு முன்னே பார்த்துவிட்டு உன்னுடைய ஊரிலே அநியாயம் நடக்கின்ற பொழுது நீ எல்லாம் வாய் மூடி மௌனமாகி ஏன் கிடந்தாய் என்று கேட்கின்ற பொழுது ஒரு பொழுதும் எங்களால் பதில் சொல்ல முடியாத அன்புக்குரிய சகோதரர்களே, அது இந்த போதி அமைச்சராக இருக்கட்டும், இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கட்டும், எல்லோரும் எங்களுக்கு ஒன்றுதான். சால்வைகளுக்கு பயந்து, குண்டுகளுக்கு பயந்து, துப்பாக்கிகளுக்கு பயந்து, அதிகார கதிரைகளுக்கு பயந்து, காக்கி சட்டைகளுக்கு பயந்து இந்த சமூகத்தின் உண்மைகளை பேசுவதை, அநியாயங்களை பேசுவதை ஒருபொழுதும் நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம், ஓயவே மாட்டோம், குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி நேரம் முடிவடைந்திருக்கிறது. இந்த நாட்டின் நல்லாட்சி பற்றி பேசுகின்ற நாங்கள் சட்டத்தை ஒழுங்கை மதிக்கின்றவர்கள் என்ற செய்தியையும் சொல்லி வீடுகளிலே தூங்குகின்றவர்களுடைய தொந்தரவுகளை கொடுக்காது அவர்களின் நிம்மதியான தூக்கத்திற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எல்லோரும் அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த 17ஆம் தேதி என்ற சந்தர்ப்பத்தை மிகச்சரியாக பயன்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் முன்வர வேண்டும். 17ஆம் தேதி தொப்பி சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்களை போன்ற இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்களிடம் சென்று இந்த தொப்பி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்து எதிர்வரும் 18ஆம் தேதி இந்த ஊரில் நல்லாட்சியை மலரச் செய்ய நாம் எல்லோரும் ஒளி வருவோமாக. அல்லாஹ் நமக்கு அருள்பாலிப்பானாக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். தற்பொழுது எங்கள் சூரா சபை அமீர் சகோதரர் ஏஜிஎம் ஹாரூன் அவர்கள் நன்றியுரை நிறுத்துவார்கள். இவ்வளவு நேரத்தையும் செலவழித்து இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் 2வது கூட்டத்தை அமைதியாக செய்யுமாறு கேட்டு
அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை சார்பில் எமது நன்றி